என்னை வாழ வைத்த தெய்வமாகிய எல்டிஐ பாதம் பணிந்து இந்த நட்சத்திர வகுப்பை ஆரம்பம் செய்வோம். நட்சத்திர வகுப்புல இன்று நாம் பார்க்க இருக்கின்ற நட்சத்திரம் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா பூராட நட்சத்திரம். எல்லாத்துக்கும் இந்த டிஸ்பிளே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? டிஸ்பிளே எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பூராட நட்சத்திரத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பொதுவாக அந்த பூராட நட்சத்திரம் அப்படின்னா காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு. பூராட நட்சத்திரத்துக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு முறைகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது திருமணத்துக்கு பின்னாடி பெரிய இழப்புகளை சந்திக்கிறதுக்கும் இந்த பூராட நட்சத்திரம் இருக்கிறது. திருமணத்துக்கு பின்னாடி பெரிய இழப்புகளை நிச்சயமாக சந்திப்பார்கள். தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுவார்கள் சொல்லலாம். தோல் நோய் அந்த மாதிரி ஏதாவது வரும். ரொம்ப கிரிட்டிக்கலான நேரங்களில் அல்லது இடங்களில் இந்த தோல் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பூராட நட்சத்திரம் போராடும் அப்படின்னு சொல்றத நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. பூராட நட்சத்திரம்னாலே போராடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் சொல்லலாம். இவங்க யாருக்கும் கடன் கொடுக்காம இருக்கிறது நல்லது. யாருக்குமே இவங்க கடன் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் கொடுத்தா திரும்ப கிடைக்காது, கடன் கொடுக்க கூடாது, சரிங்களா? இவங்க யாருக்கு கடன் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு வணக்கம் சார், ஒரு ப்ராப்பர் இது இருக்கிறது நல்லது. ப்ராப்பரா டாக்குமெண்ட் இருக்கிறது நல்லது. ரைட். வேற என்ன இந்த பூராட நட்சத்திரத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பூராட நட்சத்திரத்தை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. அது சுக்கிரனுடைய நட்சத்திரம், குருவுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு நட்சத்திரம். பொதுவா பூராட நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பகவான் சொல்லுவாங்க. பூராடத்தில் அவதரித்தவர் குரு. அந்த பூராட நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா குருவுடைய வீடாத்தான் வருது. அப்ப நாம இதுல நிறைய விஷயங்கள் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பொதுவா அந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருவர்களுக்கும் யாருடைய தலையீடும் பிடிக்காது. அவங்க செய்யற வேலையில மற்றவர்களுடைய தலையீடு பிடிக்காது. அப்படி மற்றவர்களுடைய தலையீடு இருக்குமானால் நிச்சயமா அதை அவங்க லைக் பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஒன்று அந்த தலையீடு இல்லாம பண்ணிக்குவாங்க, யாருடைய தலையீடும். அப்படி இல்லைன்னா அந்த வேலையை விட்டுடுவாங்க. இதுதான் நடக்கும், சரிங்களா? பிறருடைய தலையீடு இல்லாமல் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். அது மட்டும் இல்லாது இந்த பூராட நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா தாய் தகப்பன் இருவருமே சொல்லலாம். தாயும் லேசானவர் அல்ல, தந்தையும் லேசானவர் அல்ல அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை அவங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்களை வைத்து தாய் தந்தையர் இருவருமே சண்டை போட்டுக் கொள்வார்கள். தாய் தந்தையர் இருவருமே பிரச்சனை பண்ணிக்குவாங்க. அதாவது பூராட நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தாய் தந்தையர் இருவருமே சண்டை போட்டுக்குவாங்க, பிரச்சனை பண்ணிக்குவாங்க. இதை நீங்க கண்கூட நிறைய பார்க்கலாம்.
தாயாருங்கிற ஒரு கேரக்டர் இந்த பூராட நட்சத்திரத்தை மிகப்பெரிய ஒரு வதை பண்ணக்கூடிய அமைப்பில் வரும். ரொம்ப கஷ்டங்களையும் துன்பங்களையும் என்ன சொல்றது, நிறைய சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பொதுவாக பூராட நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய தாயார் அவர்களால் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முறைகள் இருக்கிறது. பொதுவாக இந்த பூராட நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க, பொதுவாக நட்சத்திரங்கள் என்றாலே அதனுடைய காரகத்துவங்கள், அதனுடைய குணங்கள் நம்ம நல்ல கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு கிரகம் இருக்கிறது என்றால் அது ராசி கட்டத்திலே 12 வீடுகளிலே ஏதேனும் ஒரு வீடுகளில் இருக்கிறது. எல்லா வீட்டிலும் ஏதாவது ஒரு நட்சத்திரம் என்பது இருக்கிறது. பொதுவாக கால் இல்லாம அந்த கிரகங்களால நிற்க முடியாது. அந்த நட்சத்திர கால் என்பது ஏதாவது ஒரு கால் வரும் இல்லைங்களா? அப்போ நட்சத்திரத்துடைய குணங்கள் என்பது மிக 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 உறுதியானது. மிகவும் ஒரு அருமையான பலன்களை சொல்லக்கூடிய அமைப்பிலே அந்த நட்சத்திர காரகங்கள் நமக்கு உதவி புரிகின்றன. இதெல்லாம் நீங்க எளிமையா சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு முறை. பூராட நட்சத்திரம்னாலே தன்னிச்சையாக செயல்படுறது தான் நல்லது. யாருடைய தயவும் யாருடைய உதவியும் அப்படின்னு வச்சுக்கிட்டா அது பெரிய சிக்கல்களையும் பஞ்சாயத்துகள்லையும் கொண்டு போய் விடும். ஏன்னா அப்படின்னா இவங்களுடைய ஒரு இது இவங்களுடைய குணாதிசயங்கள் மற்றவர்களுக்கு பொருந்தி வருவதில்லை ஒன்று. அதே நேரத்தில் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். அதிகமான எதிர்பார்ப்புகள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஒன்று கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் காதல். காதல் இல்லாமல் பூராட நட்சத்திரம் இல்லை. ஒன்று கல்யாணத்துக்கு முன்னாடியே காதல் வந்திருக்கணும், அல்லன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் காதல். ரெண்டில் ஏதாவது ஒன்று. இவ்வளோதான். சரிங்களா? அதான் பூராட நட்சத்திரத்தோடைய தன்மை. இந்த முடக்கு தோஷங்களை பார்க்கும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மூலமும் பூராடமும் தான் மிகவும் பயனுள்ள ஒரு இது. அதை வச்சு தான் இந்த முடக்கு தோஷங்களே பார்க்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான நட்சத்திரம் அப்படின்னா இந்த பூராட நட்சத்திரம். நம்ம ஜாதகங்களில் பலன் உரைக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை நீங்கள் கையாளணும். எப்படி கையாளலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நட்சத்திரங்களில் என்ன கிரகங்கள் இருக்கோ அதனுடைய குணங்களை நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லலாம். பொதுவாக நட்சத்திரங்கள் என்பதே பிறருடைய குணங்களை எடுத்துரைக்கத்தான். அதில் வருகின்ற கணக்கு இருக்கு இல்லைங்களா, அதுதான் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்களை சொல்கிறது. ஆனால் நட்சத்திரங்கள் பொதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய குணங்களை பிரதிபலிக்கும். இயல்பான குணங்கள், லட்சோபல குணங்கள் இருக்குது, நமக்குள்ளே இருக்கிறது. ரைட்டுங்களா? அது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செயல்படுகின்றன. அந்த நட்சத்திர குணங்களை சொல்வதற்கு இந்த நட்சத்திர காரகங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. உதாரணமாக பூராட நட்சத்திரம்னா அதுக்கு என்ன, இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விலங்குகளோ மற்றும் ஏதோ ஒரு உருவங்களை கொடுத்துருப்பாங்க. பூராட நட்சத்திரத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க யாருக்காவது தெரியுமா? தெரியாதா? தெரியலங்க. ஆண் குரங்கு. என்ன சார்? ஆண் குரங்கு. ஆண் குரங்கு. அப்போ ஆண் குரங்குன்னா என்ன இது, அதோடைய தன்மை? ஒரு இடத்துல நிலையா இருக்காது சார். அவ்வளவுதான்.
குரங்குனாலே மரத்துக்கு மரம் தாவக்கூடியது தானே, ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இவங்க வந்து எடுப்பார் கைப்பிள்ளைங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. நல்லவங்களோட சேர்ந்தா நல்லவங்க, கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்டவர்கள், அந்த மாதிரி இவங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் நீங்கள். அதுதான் இந்த பூராட நட்சத்திரத்தோடைய ஒரு தன்மையாக இருக்கிறது. சரிங்களா? வேற என்ன இந்த பூராட நட்சத்திரத்தில் வேற என்ன பாருங்க, என்ன தெரியுதுங்க? பூராட நட்சத்திரம்னாலே புதன். புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் இதுவும் ஒன்று. புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் இது ஒன்று. பொதுவாக பூராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலே தாய் மாமனுக்கு ஆகாதும்பாங்க. தாய் மாமன் இருக்க மாட்டார், இருந்தாலும் பெரிய அளவுக்கு அவருக்கு உதவிகள் செய்வதற்கு முன் வருவதில்லை. அந்த தாய் மாமன் என்ற கேரக்ட், அதாவது நான் தான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன் உங்கள்கிட்ட. தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள் பிரச்சனை வரும்னு சொன்னேன். தாயே பெரிய பிரச்சனைகளை நம்ம கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அதன் அடிப்படையில் இப்போ கூட பாருங்க, அந்த புதன் நீச்சம் வருவதனால் தாய் வர்க்கமே ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படும். பூராட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் இல்லை, தாய் வர்க்கம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. சரிங்களா சார்? வேற என்ன நீங்க பூராட நட்சத்திரத்துல என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க? பொதுவா நட்சத்திரங்களை படிக்கிறோம், அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன இது வரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, என்ன புரியல உங்களுக்கு? இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பூராட நட்சத்திரத்துக்கு இன்னும் கொடுக்குறேன். வேற என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இந்த நட்சத்திரங்கள் எது எதுக்கெல்லாம் பயன்படுதோ, எப்படி பயன்படுத்தலான்னு நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இன்னும் ஒண்ணுமே ஐடியா இல்லையா? திருமணத்துக்கு யோனி கரெக்டா வரும்யா? என்னங்க ஐயா? திருமணத்துல பொறுத்துல யோனிக்கு இது வந்து சரியான பொறுத்ததுக்கு கரெக்டா வரும் இந்த நட்சத்திரங்கள்ல. இல்ல, நட்சத்திரங்கள் பொதுவா நீங்க எது எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்க, எது எதுக்கு உங்களால பயன்படுத்த முடியல, எது எதுக்கு பயன்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய இது? ஐயா, நட்சத்திரத்தை வச்சுட்டு நம்ம கிரகத்துடைய தசா நடக்கும்போது அந்த தசாவுக்கு நம்ம இந்த பலன்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஐயா. அந்தந்த பலன்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லைங்களா? ரைட், இது ஒரு அருமையான கருத்து ஐயா. அம்மாவால பாதிப்பு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, அது அதாவது தாய் வீட்டுக்கு 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமாங்கிறதுனால அப்படி எடுத்துக்கலாங்க. என்னங்க ஐயா? சுக்கிரன் இந்த பூராட நட்சத்திரம் அம்மாவால இந்த நட்சத்திரக்காரருக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லிருக்கீங்களே. ஆமா 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 சார். அது அதுதான் அந்த சந்திரனோட வீட்டுக்கு 6ஆம் இடமா வருது, அதனாலயே ஐயா. அதாவது வந்து அது ஒரு வகையில நீங்க சொல்றது உண்மைதான். பொதுவா பரணி, பூரம், பூராடம், நீங்க இந்த 3 நட்சத்திரங்களை பாத்தீங்கன்னா சைபர் டைன்ஸா நீங்க பாத்தீங்கன்னா தாயால தான் பாதிக்கப்படுவாங்க. அதுல இந்த பூராடம்ங்கிறது ஜாஸ்தி. என்ன சார், என்னமோ சொல்ல வந்தீங்களே? சுக்கிரனோட நட்சத்திரம் எல்லாமே வந்து தாயால பாதிப்பு. நிச்சயமா 100%, 100% அது சரியா இருக்கும். தாய் வீடு சம்பந்தமாக பிரச்சனைகள். இது கூட நீங்க பாருங்களேன், இந்த பூர நட்சத்திரத்தை நீங்க எடுத்துங்க, எத்தனாவது வீடு வரும்? காலபுருஷனுக்கு 5வது வீடு.
சந்திரனுக்கு அது எத்தனாவது வீடு? ஆமாங்க, 2வது வீடுங்க. 2வது வீடு. சந்திரன் வீட்டுக்கு அது 2வது வீடு. ஆமா, அப்படின்னா என்ன, பூர 2வது வீடு. நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் இல்ல, அவங்க தாய் மீது தான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆமாங்க, புரியுதா சார்? இதே நீங்க பரணி நட்சத்திரத்தை ஆமாங்க. எடுத்துக்கங்க, எத்தனாவது வீடு வரும்? 4வது வீடு வரும் பாருங்க. 10வது வீடு வரும். சந்திரனுடைய வீட்டுக்கு பாத்தீங்கன்னா இல்லைங்க, 10வது வீடு. பரணி நட்சத்திரம் 10வது வீடு. என்றால் அதுல இருந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா 4வது வீடு. 4வது வீடு வந்து சந்திரனோட வீடு. புரியுதுங்களா? ஆமாங்க, புரியுதுங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் புரியுதுங்க. நீங்க வந்து 10வது வீடுன்னா என்ன, கர்மஸ்தானம். கர்மஸ்தானங்க. புரியுதுங்களா? அப்ப அது ஒரு ஆமாங்க, சமாச்சாரம். அதே நேரத்துல சந்திரனுடைய நட்சத்திரம் என்னென்ன, ரோகிணி, அஸ்தம், கஷ்டம், திருவோணம். திருவோணம், திருவோணம். திருவோணம், நீங்க திருவோணம். நல்ல இப்ப ரோகிணியில இருந்து உதாரணமா ரோகிணியில இருந்து எண்ணுங்க. ரோகிணி 1. 2வது ஆமாங்க, நட்சத்திரம் என்னதுங்க, மிருகசீரிடம். மிருகசீரிடம், 3வது நட்சத்திரம் என்னங்க, மிருகசீரிடம். திருவாதிரை. திருவாதிரை ஐயா, 4வது நட்சத்திரம் புனர்பூசம், புனர்பூசம். 5வது நட்சத்திரம் புனர்பூசம், பூசம். பூசம், பூசம், 6வது நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம், 7வது ஆயிலி நட்சத்திரம் நட்சத்திரம் ஐயா, என்னதுங்க, மகம்யா, மகம் மக மகம் மக நட்சத்திரம், நட்சத்திரம். மகம். 8வது நட்சத்திரம் பாருங்க, பூரம் பூரம் பூரமான நட்சத்திரம் இல்லைங்களா? பூரம் ஐயா. பூர நட்சத்திரமா வருதா? ஆமாங்க, 8வது நட்சத்திரம்னா என்ன, வருதுங்க ஐயா. மித்திரத்தாரைன்னு தான் நம்ம சொல்றோம். ஆமாங்க ஐயா, ரைட். மித்திரத்தாரை. இப்ப பூரத்துக்கு தான், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் தாயால் பிரச்சனை. அப்ப பூரத்துல இருந்து நீங்க கணக்கு பண்ணிக்கணும். அப்ப பூரம் 1, உத்திரம் 2, ரைட்டுங்களா? அஸ்தம் ஆமாங்க, 3ங்க ஐயா. நீங்க வெரிஃபை பண்ணிக்கங்க. விபத்து தாரை வரும். வருதா வரலையா? வருதுங்க ஐயா, பிரச்சனை வரும். டெஃபினட்டா நீங்க எடுத்துங்க. எல்லாமே நட்சத்திரங்களுடைய தாராபலன் அடிப்படையில் அது சொல்றதுதான் சற்பாலம். சரிங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பலன் சொல்றீங்க இல்லைங்களா? இந்த உறவுகள் சரியில்லை, ஆமாங்க, இந்த உறவுகள் நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்றதெல்லாம் நட்சத்திரத்துடைய அடிப்படை. 50%க்கு மேல, 50% மேல நட்சத்திரத்துடைய தன்மையை வச்சுதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் கிரகங்களுடைய நிலையை வைத்து கூறுகிறார்கள். அப்ப நாம வந்து அந்த சரிங்க, நட்சத்திரத்துடைய பலன்களை நாம வந்து தெளிவா நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நாம வந்து அதை வந்து கையாண்டு போயிடலாம். சரிங்களா? சரிங்க ஐயா, அர்த்தம் புரியுதா புரியலீங்களா? புரியுது ஐயா, புரியுது. ஆமா. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான காரகங்கள், குணாதிசயங்கள் இருக்கிறது. அப்ப உதாரணமா சந்திரன் பூராடத்தில் இருந்தால்தான் இதை நீங்க ஜாதகருக்கு சொல்லணும். இதுவே சாதாரணமா ஆமாங்க, வேற கிரகங்கள் இருக்குமானா நாம என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு தான் அந்த பலனை சொல்லணும். சரியா இருக்கும். சரிங்க ஐயா, சரிங்க. அர்த்தம் ஆமாங்க, புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க. இப்ப அவ்வளவுதான் விஷயம். சூரியன் இருந்தா அப்பாவோட ஆமா, அப்பாவோட அப்பாவுடைய கேரக்டர் பிரச்சனை. எப்படி, பூராட நட்சத்திரத்தை அப்படியே புகுத்திக்கிங்க. கையில காசு பணம் இருக்கும், சரிங்க ஐயா, சரிங்க. கையில காசு பணம் ஆமாங்க, இருக்கும். அதிகமா காசு வெளியூர் பணம். வெளி மாநிலம்லாம் போறதுக்கான வாய்ப்பு முறைகள் இருக்கிறது. அப்பா கடுமையான சரிங்க, போட்டிகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பாரு. இதுவே அப்பாவுக்கும் ஆமாங்க. அம்மாவுக்கும், அதாவது அப்பாவுக்கும் அப்பாவை பெத்த அம்மாவுக்கும் ம். இடையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நீங்க அதிகமா பூராட நட்சத்திரக்காரர்கள் சரிங்க, பிறந்த வீட்டுல பாருங்க, தாய் தந்தையர் பிரிந்திருப்பாங்க. அதிகமா பாருங்க. ஆமாங்க, ஒண்ணு தற்காலிக பிரிவா இருக்கும், இல்லைன்னா நிரந்தர பிரிவு. வேலை பலுவினால் பிரிவதும் பிரிவு. இதே நேரத்துல ஆமாங்க, நிரந்தர பிரிவு வரும். பூராட நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருந்தா நீங்க வேணா வெரிஃபை பண்ணி பாருங்க. இந்த பலன் 100% சரியா வரும். சரிங்க ஐயா, புரியுதா சார்? எல்லாமே புரியுதுங்க. தாராபலன் அடிப்படையில் பேசப்படுறது தான். காலபுருஷனை கணக்கு வைத்து தாராபலன் அடிப்படையிலே நட்சத்திரங்களை வைத்து நாம் கணக்கு போட்டு சொன்னா சரியா வரும். அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? சரிங்க, போராட புரியுதுங்க. நட்சத்திரம்ங்கிறது நல்ல நட்சத்திரம். அது வெற்றிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம், ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்ப போராட நட்சத்திரம்னாலே ஊருக்காக உழைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
புரியுதுல்ல? ஆமா ஆனா ஐயா. இதுவே அது பூர 9ஆம் இடத்துல நட்சத்திரத்தை நீங்க சொல்லக்கூடாது. இல்ல என்ன சார்? காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதை எடுத்துக்கலாங்க ஐயா. ஆமா அப்படிதானே ஐயா? ஆமா, இதுவே சரிங்க. பூர நட்சத்திரத்தை நீங்க சொல்லக்கூடாது. இதுவே பரணி அது நட்சத்திரத்தை இது 6ஆம் இடத்துல. சொல்லக்கூடாது. ஆமாங்க ஐயா. ம். காலபுருஷனுக்கு 5வது வீடு, புரியுதுங்களா? பூரம். ஆமாங்க ஐயா. பூரம் காலபுருஷனுக்கு அவருக்கு காதல் லக்னம். ஆமா, லக்னம். ஆமாங்க ஐயா. நீங்க 5வது வீட்டுல இருக்கக்கூடிய பூரம் என்ன பண்ணும்? அழகத்தான் விரும்பும். ஆமாங்க ஐயா. காதல், அழகு, இசை, இந்த மாதிரி விஷயங்களை அதிகமா அந்த விரும்புறாங்கன்னு மாதிரி அர்த்தம். சந்தோஷமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை. இதுவே ஆமாங்க. மேஷத்துல இருக்கக்கூடிய பரணி பாருங்க, வாழ்க்கை கிடைச்சா போதும்னு விரும்புவாங்க. ஏன்னா மேஷம் என்றாலே ஒரு போர்க்களம் நிறைந்த வீடுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஆமாங்க ஐயா. போர்க்களம் நிறைந்த வீடு, கரடுமுரடான பகுதி. இதுவே தனுஷை எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட ஆயுதங்கள் பதுக்கி வைக்கக்கூடிய இடமே தனுஷு தான். ஆயுதங்கள் பதுக்கி வைக்கக்கூடிய இடம் ஓகேங்க. தனுஷு. ஆமாங்க. பாதி காடு பாதி ஊரு, அதுல பாதி மனுஷன் பாதி மிருகம். அப்ப தனுசு ராசி என்றாலே நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னங்க? பாதி மிருகம் பாதி மனிதனாக உள்ள தெய்வத்தை வழிபட வேண்டும் தான் அர்த்தம். ஆஞ்சநேயரு, விநாயகரு, வராகியம்மன், நரசிம்மர், ரைட்டுங்களா? நரசிம்மர், பிரத்யங்கரா தேவி, இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டு முறைகள்ல போயிடுறது நல்லதுங்கிறோம். இன்னொன்னு, இந்த பூராட நட்சத்திரத்தை பத்தி நீங்க இன்னொரு விசேஷமான விஷயம் என்னன்னா, பூராட நட்சத்திரத்துக்கு விநாயகருக்கு ஒரு லிங்க் உண்டு. ஏன்னு கேக்குறீங்க அப்படின்னா, பிள்ளையார்பட்டியில நீங்க இன்றளவிலும் போனாலும் கூட கையில லிங்கம் வச்சிருப்பார் விநாயகர். கையில சின்னதா கையில லிங்கம் இருக்கு அவர் கையில. சரிங்களா? இந்த பூராடம் என்பது சிறிய லிங்கங்களை குறிக்கும். சிவன் கோவில் இருக்கு இல்லைங்களா? பூராட நட்சத்திரம் என்பது சிறிய லிங்கங்களை குறிக்கும். சதயம் என்பது பெரிய லிங்கம் சார், தஞ்சாவூர்ல இருக்குது இல்லைங்களா, அது வர்றது. ஆனா பூராடம் என்பது சிறிய லிங்கங்களை குறிக்கும். அர்த்தம் புரிஞ்சுதா? புரியுதுங்க. அதுதான் பூராடத்துடைய ஒரு தன்மையே. நீங்க பலன் சொல்லும் போது இதை எடுத்து சொல்லணும், அப்ப சரியா வரும். புரியுதுங்களா? பலன் சொல்லும் போது இதை எடுத்து சொன்னா சரியா வரும். கிரகங்கள் எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு நீங்க பலன் உரைத்தால் மிகவும் சரியாக வரும். தப்பே வராததுல. ஏன்னா நட்சத்திர சாரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சாரம் பார்க்கலைன்னா சோரம் போறது உண்டு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஏன் அந்த சாரத்தை பார்க்குறோம்? பொதுவாக அட்டமாதிபதி திசை நடத்துது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அஷ்டமாதிபதி ரெண்டாம் அதிபதியுடைய நட்சத்திர காலிலிருந்து திசை நடத்தினா திடீர் பணம் வரணும்னு சொல்லணும். என்ன சார்? 8ஆம் அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதி நட்சத்திர காலில் இருந்து திசை நடத்தினால் திடீர் பணம் வரணும்னு சொல்லணும் சார். என்னங்க ஐயா? 2ஆம் இடங்கிறது அதாவது அந்த பணத்தை குறிக்கக்கூடிய இடம். 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த ரெண்டையும் லிங்க் பண்ணி. ஆமாங்க ஐயா. புரியுதுங்களா? சரிங்க. இப்படி பணம் வரும் நாம சொல்லுங்க. இதே வந்து 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருந்தால் தன்னுடைய குடும்பத்திற்காக எக்கச்சக்கமாக செலவுகள் செய்கிறார். பணம் எக்குத்தப்பாக செலவாகி கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே செலவாளியாக இருக்கிறார்னு சொல்லணும். என்ன சார்? ஆமாங்க ஐயா. அப்ப வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்குறவரா இருப்பாருங்க ஐயா. அதனால செலவு அதிகமா பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? கரெக்ட் 100% சரியா வரும். சரிங்க. 100% சரியா வரும். ஏன்னா 12ஆம் வீடுங்கிறது வெளிநாடு. அப்ப வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்களும் இல்லை. அப்போ அந்த நட்சத்திர கால்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது எதுக்காக சொல்லி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஆமாங்க ஐயா.
நட்சத்திர கால் என்பது ரொம்ப 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 முக்கியம். அப்போ அதை பார்த்து தான் நம்ம பலன் உரைக்கவே பயன்படுத்தணும். இதே நம்ம நாடியில் பார்த்தோம் அப்படின்னா கிரக சேர்க்கையை பார்ப்பது உண்டு. அதே போல தான் நீங்கள் இங்கே கிரக சேர்க்கையை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும். ஓகேங்க. நட்சத்திரத்தையும் அதில் உட்கார கிரகத்தையும் கிரக சேர்க்கையை எடுத்து அதுக்கு எடுத்து பலன் சொன்னீங்கன்னா சரியா இருக்கு சார். வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்க சரிங்க. புரியுதுங்களா? புரியுதுங்க. இதுல வேற என்னங்க சந்தேகம் உங்களுக்கு? என்னங்கய்யா வேற சொன்னதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு இருக்கு? ஐயா இதுல அரசு வேலை கிடைக்குமா ஐயா? அரசு வேலையா? பொதுவா பூராட நட்சத்திரத்துக்கு அரசு வேலை கிடைக்குமான்னு கேக்குறீங்க இல்லைங்களா? அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பூராட நட்சத்திரம்னாலே அரசு வேலை கிடைக்கும். சரிங்களா? அரசு வேலை கிடைக்கும். பொதுவா உங்களுக்கு அதிகமா ஆராய்ச்சி குணம் ஜாஸ்தியா இருக்கு சார். ரைட்டுங்களா? ஆராய்ச்சி பண்ண ஜாஸ்தியா இருக்கும். கேள்வி ஞானம் ஜாஸ்தி, கணித திறமை ஜாஸ்தி. என்ன படிக்க வேண்டிய வயசுல படிச்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா? இவங்களை விட உங்க மனைவி புத்திசாலியா இருப்பாங்க. அதுவே பெரிய சிக்கல். இது கரெக்டியா? கூட்டு தொழில் மூலம் லாபம் உண்டு. ஆனா அதற்கு அந்த 7ஆம் அதிபதிங்கிறது ஒத்துழைக்கணும், நல்லா இருக்கணும். இவங்க எப்படி கூட்டு தொழில் பண்ணலாம்னா ரொம்ப நல்லா வர்றதுக்கு கணவனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் போட்டு பண்ணா நல்லா இருக்கும். ஒரே நேரத்துல பலவிதமான தொழில்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள நட்சத்திரம் தான் இந்த பூராட நட்சத்திரம். ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், இது போல உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய வகைராவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு முறைகள் அதிகமா இருக்கு. புரியுதுங்களா சார்? இவங்க வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கும். புரிதல் இருக்காது. இவங்களுடைய அறியாமையை மற்றவங்க பயன்படுத்திக் கொள்வார்கள். என்ன சார்? முன்னேற்றம் கிடைக்கிறதுல பிரச்சனை, கால்கள்ல நரம்பு பிரச்சனை. ஏன் சார்? கரெக்டா இருக்கியா? கரெக்டா. என்ன பத்தி நானே சொன்ன கரெக்டா தான் இருக்கோம். எங்க சித்திக்கு இருக்கு சார். கரெக்ட் சார். என்ன சார்? எங்க சித்திக்கு இருக்கு சார். கரெக்டா இருக்கு சார். என்ன பத்தி நானே சொன்னா சரியா தான் இருக்கேன். புரியுதுங்களா? அதாவது தனுசு ராசியும் மீன ராசியும் பொறுத்தமட்டில் தன்னிச்சையாக செயல்படாது. ரெண்டுத்துக்குமே ஏதாவது ஒரு துணை இருந்தால் தான் செயல்படும். இவங்க வெளி ஆட்களை வைத்து கொள்றதுக்கு பதிலாக இவங்க வெளி ஆட்களை உதவிக்கு வைப்பதுக்கு பதிலாக அவங்களுடைய குடும்பத்திலே யாரேனும் உதவிக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இதுதான் அதோடைய தன்மையை. சரிங்களா சார்? இவ்வளவுதான் விஷயம். வேற என்ன உங்களுடைய கேள்வி இருக்கு அதை கேளுங்க. இந்த சின்ன பாயிண்ட் ஒண்ணு கொடுங்க. சொல்லுங்க. பாயிண்ட் இருக்குது ஐயா. அது பொதுவாவையா இப்போ ஒரு ஜாதகம் வந்துட்டாங்கன்னா இவனுக்கு அரசு வேலை கிடைக்குமா ஐயா, அரசு வேலை கிடைக்குமான்னு எல்லாரும் கேள்வியா இருக்கு. அரசு வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்பு என்னையா? ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் கொடுங்கய்யா.
தாராளமாக கொடுக்குறேன். சின்ன பாயிண்டேனா பெரிய பாயிண்டே கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கங்க. என்ன போய் பொதுவாக அரசு உத்தியோகம்னா சூரியன் இல்லாமல் அரசு உத்தியோகம் இல்லை. சூரியன் தான் அரசு உத்தியோகத்துக்கு முதன்மையான ஒரு காரகம். சரிங்களா? சூரியன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஜாதகத்தில் சூரியன் வலிமையுடன் இருக்க வேண்டும். அந்த சனி சூரியன் கான்செப்டெல்லாம் இருந்தாலும் கூட பரவாயில்ல, தப்பில்லை. புரியுதுங்களா சார்? நட்சத்திரங்கள்ல சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரங்கள், அந்த அரசு வேலைக்கு போவதற்கு உண்டான நட்சத்திரங்கள் என்று ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்கிறது. உதாரணமா இப்போ கன்னி ராசியில அஸ்த நட்சத்திரம் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வருவார். எப்படி சார்? அஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர் யாரு? செவ்வாய். நீங்க அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அதிகம் பாருங்க, கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பார். அதிகம், மோர் தென், ரைட்டுங்களா? அதே போல அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரம் தானே. அஸ்வினி மகம் மூலம், இது மூணுத்துக்குமே கவர்மெண்ட் அரசு உத்தியோகம் போறதுக்கு 100% வாய்ப்பு உள்ள ஒரு நட்சத்திரம். அது மூலத்தை காட்டிலும் அஸ்வினியும் மகமும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒன்று சூரியனுடைய உச்ச வீடு, இன்னொன்று சூரியனுடைய ஆட்சி வீடு. புரியுதுங்களா ஐயா? அப்ப நீங்க ஜாதகத்துல கிரக சேர்க்கையை பார்க்கும்போது அந்த சனி சூரியன், சனி என்றால் தொழில்காரகன், அந்த சனியுடன் சூரியனோ சனியுடன் கேதுவோ அல்லது சனி சூரியன் கேதுவோ இருக்குமானால் நிச்சயமாக அவங்க அரசு உத்தியோகம் போவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுல அரசு உத்தியோகம் போவாங்கன்னு நம்ம இது பண்றோம். ஆனா நம்ம பாத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா படிச்சா தானே அந்த உத்தியோகத்துக்கே போக முடியும். அந்த படிப்பை அவங்க நல்லபடியா முடிப்பாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கணும்ல. எத்தனை ரூட் வருது பாருங்க. ஒரு விஷயத்த பேச போறோம், பல விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. புரியுதுங்களா? நாம பார்த்த உடனே சிம்பிளா சொல்றதுக்கு இந்த ரூட்டை நீங்க வச்சுக்கலாம். ஆனா அவங்க கட்டாயம் போவாங்க அப்படின்னா அவங்களுடைய படிப்பு, அந்த கல்வி ஸ்தானம் நல்லா இருக்கணும். அப்பத்தான் அவங்க நிச்சயம் அதுக்கு வருவாங்க. புரியுதுங்களா சார்? அதாவது கொள்கை வேண்டும் சார். கொள்கையோட இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் நினைத்ததை, என்னங்கய்யா, நினைத்ததை அடைய முடியும். நினைத்ததை அடைய முடியும். கொள்கையோட இருந்தா தான் ஐயா நினைத்ததை அடைய முடியும். கொள்கை இல்லாம இருந்தா எப்படி அடைய முடியும்? அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா? அதான் நான் சொன்ன விஷயம் போதுமா, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சிறப்பியா. சரி, சந்தோஷம். வேற யாருக்கு பொதுவாகவே நட்சத்திரங்களை பற்றி என்ன கேள்வி இருக்கு? நாம கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டே வந்தாச்சு இல்லைங்களா? இன்னும் 7 நட்சத்திரம் பார்க்கணும் ஐயா. ஆமா, கிட்டத்தட்ட இன்னும் 7 நட்சத்திரம் தான் பார்க்கணும். ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டோம் இல்லையா? ஆமா ஆமா இல்லையா? கர்ணனுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன? இருக்கிறாரு. என்னங்கய்யா? தெரியலைங்க. தெரியும். கர்ணனுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன? துரியோதனுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன? பூராடம். துரியோதனன் பூராடம் நினைக்கிறேன் ஐயா. பூராடம்? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. தனுசுலதான் அவர் தனுசு தான். சரி, சகாதேவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம்? அவங்க அசிங்களா? மிதுன ராசி. மிதுன ராசி. மிதுன ராசி. மிதுன ராசி இல்லாம எப்படி சகாதேவர்னு பேர் வந்தது? ஏன் சார்? சகாதேவர்னா என்ன சார்? 2 பேர் தானே. மிதுனம் இல்லாம ஏதுங்கய்யா 2? மிதுனம் தான் 2. கிட்டத்தட்ட துரியோதனும் மக நட்சத்திரம் தான், கர்ணனும் மக நட்சத்திரம் தான்.
மகங்களா ஐயா? ஆமாங்க ஐயா, சிம்மம் மகம். ஓஹோ. சிம்மம் மகம். கர்ணனும் மகன்தான், துரியோதனனும் மகன்தான். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன இருக்கு? ஒருத்தர் எல்லாத்துக்கும் கேட்டாருன்னு எல்லாத்தையும் கவச குண்டலத்தையே அள்ளி கொடுத்துட்டாரு. துரியோதனனுடைய கதை என்ன சொல்லுது? பாட்டாரியா எதுவுமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஐயா, ஜஸ்ட் ஆப்போசிட். அப்படியே ஆப்போசிட். இப்ப 108 குழந்தைகளை, இப்ப 108 எத்தனை குழந்தைகள் பெற்றாங்க காந்தாரி? 100 ஐயா. 100 குழந்தை. 100 குழந்தை பெற்ற காந்தாரி என்ன நட்சத்திரம் தெரியுங்களா? கும்பராசி, சதய நட்சத்திரம். சதய 100. ஓகே ஓகே. அதுக்கு பேர், அதனாலதான் அதுக்கு பேர் என்னங்க சார்? பெருக்கிற நட்சத்திரம் சார். சதயம்னா பெருக்கல் உண்டு, பெருக்கிட்டே போகும். புரியுதுல ஐயா? இப்படி சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். ராமாயணம், மகாபாரதம், இந்த கதைகள்லாம், இந்த கேரக்டர்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? இப்ப அஸ்வத்தாமன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வத்தாமன் இப்ப கூட கல்கி படம் நீங்க பார்த்திருப்பீங்க. அஸ்வத்தாமனை காமிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அவர் நெற்றியில ஒரு கண்ணு இருக்கும், பாத்தீங்களா? நெற்றிக்கண். படம் பார்க்கலையா கல்கி? அது பாத்தீங்க அப்படின்னா நெற்றியில ஒரு இது இருக்கும், நெற்றிக்கண். பழைய படம் தான் பாத்துருக்கேன், அவனுடைய கேரக்டர்லாம் பாத்துருக்கேன். அந்த நெற்றிக்கண்ணு பரணி நட்சத்திரத்தோடைய வடிவம் தான். நெற்றிக்கண்ணுனால பரணி நட்சத்திரம் தான் சார். அப்ப யாருக்கெல்லாம் சாதகத்தாரியா பரணி வருகிறதோ, யாருக்கெல்லாம் சம்பத்து தாரையாக பரணி வருகிறதோ, யாருக்கெல்லாம் சேமதாரையாக பரணி வருகிறதோ, அவர்கள் நெற்றிக்கண் பொறித்த ஒரு டாலரை கழுத்திலையோ அல்லது கைகளிலேயோ நம்ம அணிந்து கொள்வது சிறப்பு. இப்படியெல்லாம் தான் சார் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக முடியும். புரியுதுங்களா? தெய்வ வழிபாடு என்பது உருவ வழிபாடைத்தான் தெய்வ வழிபாடுன்னு சொல்றாங்க ஐயா, வேற ஒண்ணுமே இல்லை. தெய்வ வழிபாடு என்பது உருவ வழிபாடு. புரியுதுங்களா? அந்த உருவ வழிபாடு தான் நம்ம எப்பொழுதுமே அந்த சிந்தனையில இருக்கணுங்கிறது தான் இதனுடைய தாக்கமே, வேற ஒண்ணு இல்லை. சரிங்களா சார்? அப்ப யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 9 இந்த நட்சத்திரத்துக்குரிய அந்த சிம்பிளை, அந்த வடிவங்களை அணிந்து கொள்ளும் போது மிகப்பெரிய நல்ல வளர்ச்சிகளை அவங்களால அடைய முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுல வீட்டுல வச்சுக்கலாம். நீங்க உதாரணமா பூராட நட்சத்திரம் நம்ம பார்த்தோம், அதுல ஆண் குரங்கு தானே நம்ம சொன்னோம். நீங்க இந்த பூராட நட்சத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா கதாயுதம் இருக்கு இல்லைங்களா? அந்த கதாயுதம் ஆஞ்சநேயர் கையில இருக்கு, கதாயுதம். அந்த கதாயுதத்தோடைய வடிவமே பூராடம் தான். அந்த நட்சத்திரம் நம்மளுடைய வான்வெளியில அந்த மாதிரி தான் இருக்கிறது. புரியுதுல ஐயா? அப்ப பூராட நட்சத்திரம் என்றாலே செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமைகளிலோ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறது சிறப்பு. அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? இதுல தானம் என்ன பண்ணலாம்? அப்ப நமக்கு அது என்ன, ஒரு விலங்கு வருகிறது, குரங்கு. அப்ப குரங்குகளுக்கு பழம் கொடுப்பது, அதாவது விலங்குகளுக்கு, குரங்குன்னு எடுக்காம விலங்குகள், பர்டிகுலரா குரங்கு. புரியுதா ஐயா? இப்ப இதுல இருந்து பிரிக்கிறது தான் அதெல்லாம், மத்தது வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? இப்ப இதுல என்ன ஒரு கேள்வி வரும்னா, நட்சத்திரங்களுக்கு உண்டான பரிகாரம் பண்ணவா, கிரகங்களுக்கு உண்டான பரிகாரம் பண்ணவா? புரியுதுங்களா? எப்பவுமே கிரகங்களும் பாவங்களும் ரொம்ப முக்கியம். ஒண்ணு பாவங்களுக்கு உண்டான கிரகங்களுக்கு பரிகாரம், நீங்க கிட்டத்தட்ட பாவங்கள் வந்தாலே கிரகங்கள் தான் வரும். அப்ப அந்த கிரகங்களுக்கு உண்டான பரிகாரம் பண்ணா ரொம்ப சிறப்பு, அது நல்லா இருக்கும் சார். கோவில் பரிகாரங்கிறது இருக்கு, இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனா அது ஸ்பெசிபிக்கா இருக்கு, தனியா இருக்கு.
அந்த ரூட்டை யாருமே இன்ன வரைக்கும் டச் பண்ணுறதே இல்லை பெருசாக. 1 2 வந்துட்டு போகுது, அவ்வளோதான். புரியுதுங்களா? கோவில் பரிகாரங்கள் மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலை கொடுக்கும். 1 நாள் 2 நாளில் கொடுக்கும்னு நினைக்கக்கூடாது. இந்த ரெகுலர் ரொட்டீன் அதை நம்ம மாற்றிக்கணும். தன்னுடைய வாழ்க்கையில் அதை நம்ம ரெகுலர் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? வேற என்ன சந்தேகங்க? என்னங்க ஐயா? ஐயா அந்த பணவரவு கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் என்னென்னமோ பரிகாரங்கள் சொல்றாங்க, கோயில் சொல்றாங்க ஐயா. நட்சத்திரத்துக்கு, லக்னத்துக்கு, திரிக்கு, எதுமோ கர்ணா அப்படின்னு நிறைய கோயில் கொடுக்குறாங்க ஐயா. அதே மாதிரி நம்ம உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன டிப்ஸ் இருந்தா எங்களுக்கு கிடைச்சா அது எங்களுக்கு பெரிய பாக்கியம் ஐயா. ரைட். இல்லை, நிச்சயமா சொல்லுவோம் சார். நட்சத்திரங்களை பத்தி தான் நடத்துறோம். நாம இந்த இடத்துல கோவில்கள் பரிகாரங்களை பற்றிலாம் நிச்சயமா சொல்லித்தாகணும். சொல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு முறைகள் இல்லை, நிச்சயமாக சொல்லணும். பொதுவாக வந்து நட்சத்திரங்களுக்கு பரிகாரம் நீங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாலே, நான் அடிக்கடி சொல்கிறது தான், அந்த நட்சத்திரங்கள் எந்த கிரகத்துடைய சாபம் பெற்று வந்துள்ளதோ அந்த கிரகத்துக்கு நிவர்த்தி பண்ணுறது சிறப்பு. அதை பிடிச்சிங்கன்னா நல்ல வளர்ச்சி ஏற்படும். அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா? இப்போ புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் பூராடம். அப்போ அவங்க வணங்க வேண்டிய தெய்வம்னா என்ன வருது? புதன் என்றாலே என்ன வரும்? இரட்டை தெய்வம் பெருமாள் வரும் இல்லைங்களா? பெருமாள் வழிபாடு வருமா வர்றதா சார்? நீங்க பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு தான் சிறப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டுங்களா? அப்ப இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது? எல்லாமே ஆதி மூலம் அந்த மூலம் அப்படிங்கிறது தான். எல்லாமே நம்ம கிட்ட எங்க ஆரம்பிக்கிறோமோ அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த விஷயத்தை நாம எடுத்து சரியா பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம வர்றத ரொம்ப நல்லா இருக்கும். பெருமாள் வழிபாடு பண்ணணும்னா எப்ப பெருமாள் வழிபாடு பண்ணணும்? இதுல நிறைய கன்ஃபியூஷன் வந்துட்டது. சனிக்கிழமைனா பெருமாள் வழிபாடு, புதன்கிழமையும் பெருமாள் வழிபாடு பண்ணலாம். அர்த்தம் புரியுதுல்ல ஐயா? புரியுதுயா. இப்படித்தான் பண்ணணும். நீங்க ஒண்ணும் இல்லை சார். நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். நான் ஒரு புராண நட்சத்திரம்னு வச்சு இருக்கிறேன். நான் தெரிந்தோ தெரியாமலோ கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு மேலாக ஒவ்வொரு வருஷமும் பிள்ளையார்பட்டியில தான் இருக்கேன். ஜனவரி 1. புரியுதுங்களா? விநாயகர் வழிபாடு பண்ணணும். பிள்ளையார்பட்டி விநாயகர் கையில இந்த பூராட நட்சத்திர வடிவமான அந்த லிங்கம் இருக்குன்னு நான் தானே சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆமாய்யா. இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாலே நான் அந்த கோவிலுக்கு தான் போனேன். சிறப்பியா. புரியுதுங்களா? அங்க போனது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு பெருமாள் கோவில் இருக்கு, தெரியுங்களா? அது பக்கத்துல பிள்ளையார்பட்டியில இருந்து அந்த பக்கம் போனீங்கன்னா நல்ல கோவில் ஆச்சு. ஆமாய்யா. திருக்கோஷ்டியூரா? திருக்கோஷ்டியூர், திருக்கடையூரையா? திருக்கோஷ்டியூர், திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவில். அங்க போய் தரிசனம். ஆமா, திருக்கோஷ்டியூர். அப்புறம் நாட்டரசங்கோட்டை 1000 கண்ணுடையாள். புரியுதுங்களா? அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெட்டுடையாள் காளியம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அது அந்த லைனே தான். புரியுதுங்களா? காளையார் கோவில் பரமக்குடிங்கிற அந்த காளையார் கோவில் இருக்கு இல்லைங்களா? சிவகங்கை காளையார் கோவில் அந்த மாவட்டத்தை சார்ந்தது. அதுக்கப்புறம் நேராக கடைசியாக காளையார் கோவில் போய் தரிசனம் பண்ணிட்டு ரிட்டர்னில் வந்துடும். அப்போ நீங்கள் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் பாருங்களேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க. இந்த போராட்டத்துக்கு அந்த விநாயகரை வழிபாடு பண்ணுறது சிறப்புண்ணும், அதை டச் பண்ணியாச்சு. பெருமாள் வழிபாடு பண்ணுறது சிறப்புண்ணும், அதையும் டச் பண்ணியாச்சு. அடுத்து அந்த 1000 கண்ணுடையாள் அப்படிங்கிறது என்னது? எதுக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம். புரியுங்களா? இந்த பரணி நட்சத்திரம் என்றாலே நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்கன்னா
அம்மன், துர்க்கை அம்மன், காளி அம்மன், துர்க்கை அம்மன்லாம் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? அப்ப அந்த அந்த கோவிலுக்கு நாம போறோம். அடுத்து இந்த போராட்டத்துக்கு வந்து ரொம்ப நல்ல சிறப்பானது என்னன்னா சிவ வழிபாடு. விஷ்ணு வழிபாடு, சிவ வழிபாடு நல்லது. அப்போ சிவ வழிபாட கடைசியா போய் எண்ட் பண்றோம். எங்க? காளையார் கோவில்ல. நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல மட்டும்தான் ஒரே கோவில்ல 2-3 கொடிமரம் இருக்கும். வேற எந்த கோவில்ல இருக்கு? கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேல பழமையான கோவில் காளையார் கோவில்னு ஒரு இருக்கு. நீங்க போய் பாருங்க. இது எவ்ரி இயர் சார், ஒவ்வொரு வருஷமும். புரியுதுங்களா? இது எப்படி நீங்க அமைச்சுக்கிட்டீங்களா? இத இல்ல, அமைந்தது. நிஜமா இத பத்தி எனக்கு தெரியாதப்பயே நான் போயிட்டு தான் இருந்தேன். இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் செய்யணும், இந்த மாதிரி தான் பண்ணணுங்கிறது எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. நான் அங்க போயிட்டு இருந்தேன். புரியுதுங்களா சார்? இப்படி வந்து நீங்க வந்து பார்க்கணும். அதே போல கும்பாபிஷேகங்கள்ல பார்க்கிறது வந்து மிக சிறப்பானது. கும்பாபிஷேகங்களுக்கெல்லாம் கூப்பிட்டா தான் போகக்கூடிய பழக்கங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் தப்பு. கும்பாபிஷேகங்கள் எங்க இருக்கிறதோ அங்க நீங்க கூப்பிட அழைப்பே தேவையில்லை. தாராளமா நீங்க போலாம். நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். தேரோட்டங்களை பார்ப்பது, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல எத்தனை தேரோட்டங்கள் இருக்கு அத்தனையும் நான் பார்த்தேன். வருஷம் பார்க்குறேன். இப்ப தைப்பூசம்னு வச்சுக்கீங்களேன். தைப்பூசம் எங்க தேரோட்டம் நடக்கும்? பழனியில தேர் நடக்குமா? நடக்காதுங்களா? தை மாசத்துல. புரியுதுல்ல ஐயா? தைப்பூசம் தேரோட்டம். தை அமாவாசையில தான் பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயில்ல கொடியேற்றம் பண்ணுவாங்க. எப்படி சார்? தை அமாவாசையில தான் திருவிழா. எங்க? பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயில். புரிஞ்சுதுங்களா? என்ன சார்? மாசி மாசம் மாசி திருவிழா. மாசி திருவிழானால 2 திருவிழா வரும். கோயம்புத்தூர் கோவை கோணியம்மன், காரமடா ரங்கநாதர் கோவில் மாசியில. இதை 2 தேரோட்டமும் பார்த்துருவேன். அடுத்து பங்குனியில முருகன் கோவில்ல தேரோட்டம். திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில்ல தேரோட்டம். பங்குனி மாசம் நிறைய கோவில்களில் தேரோட்டம் நடக்கும். ஸ்பெசிபிக்கா சில கோவில்கள். சித்திரை மாசம் பங்குனி மாசம் இன்னொரு கோவில் என்ன சொல்ல மறந்துட்டேன். ரைட். சித்திரை மாசம் 2 திருவிழா. ஒன்று சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழா, ஒன்று அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் தேரோட்டம். இதெல்லாம் சித்திரை மாசம் நடக்கும். அடுத்து வைகாசி விசாகங்கிறது முருகன் கோவிலில் நடக்கும். ரைட்டு இல்லை? வைகாசி தேருன்னு சொல்லி சிவகங்கை மாவட்டத்திலையா? ஆமா. அது என்னது? அது ஏதோ ஒரு ஊர், நல்ல கோவில். அது ஐயனார் கோவில், திருவாரூர் ஐயனார் கோவில்னு வரும் சார். இங்கேதான் பக்கத்து சிங்கமுனரி பக்கத்துல பெருமாள் கோவில் தான் அது. ஐயனார் கோவில் வரும். அந்த கோவில்ல தேரோட்டம் பயங்கர விசேஷமா இருக்கும். வைகாசி முடிஞ்சுதா? அடுத்து என்னங்க? ஆணி தானே. ஆணி திருமஞ்சனம் அப்படின்னாலே நீங்க திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில்ல சூப்பரா இருக்கும். தேரோட்டம் நடக்கும் ஆணி மாதத்துல. ஆவணி மாதத்துல என்னது? என்ன சார்? ஆவணி மாதத்துல என்ன போனா தானே தெரியுங்கிறீங்களா? இப்படி டைம் டேபிள் வாரியா போட்டு வச்சு போனேன் நான் கோவில்களுக்கு. டைம் டேபிள் இந்தந்த இடங்களுக்கு கட்டாயம் போயிடுவேன், இருப்பேன் நான் அங்கே. சரிங்களா? ஸோ இப்படிலாம் நிறைய விசேஷம். சித்திரை மாதம் பாருங்க, அழகர் கோவில் திருவிழாலாம் உங்களுக்கு நடக்கும். பங்குனி மாதம் இன்னொன்று மறந்துட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அழகர் கோவில் எங்கே தேரோட்டம் நடக்கும்? பெருமாள் கோவில் தெரியும் இல்லைங்களா? கீழே அங்கே தேரோட்டம் நடக்கும் பங்குனி மாசத்துல. புரியுதுல ஐயா? மோகன் சார், ஏன் சார் இதெல்லாம் சொல்றீங்க, நாங்க என்ன பண்ண போறோம்ங்கிறாரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டட் தான்.
நீங்க அதிகமான தேரோட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, ஆத்மா வந்து ரொம்ப சுத்தமடையும். அந்த சூரியனுடைய காரகத்துவங்கள் திரும்ப கிடைக்கும். இழந்ததை மீட்டு தரக்கூடிய ஆற்றல் தேரோட்டத்துல தான் இருக்கு. ஏன்னா அந்த தேருங்கிறது ஒரு இடத்துல இருந்து கிளம்பி சுற்றி எங்கெங்கேயோ போயிட்டு திரும்ப அந்த இடத்தை வந்து அடையும். அதுபோல நீங்க அழியாத புகழை பெற வேண்டும் என்றால் தேரோட்டத்தை காண்க சிறப்பு. நான் இந்த மாதிரி பல தேர் நான் ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லை சார், வேற அதர் ஸ்டேட்டு இதெல்லாம் பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்டத்துக்குள்ள நான் போயிருக்கேன். பல லட்சம், கிட்டத்தட்ட 10-15 லட்சம் பேர் கூடக்கூடிய இடம். அதுக்கு மேலேயே வருவாங்க. காரணம் என்னன்னா இந்த மாதிரி அது ஒரு பீரியட். சரி வாங்க விஷயத்துக்கு வந்துடுவோம். உங்களுக்காக இன்னைக்கு ஒரு சின்ன தகவல் கொடுக்கலான்னு வச்சிருக்கேன். இந்த ஜனன தோஷம், இந்த ஜனன தோஷம் அப்படின்னா இது எதுக்குன்னா சார், அந்த குழந்தைகளுக்கு கண்டம், குழந்தைகளுக்கு சிக்கல் இருக்கிறது, குழந்தைகளுடைய ஆயுள் பாதிப்பு ஏற்படுதுன்னு நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு சில நுணுக்கங்கள் இன்னைக்கு உங்களுக்காக. இந்த சூரியன் செவ்வாய் என்னன்னா, இந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கு, சூரியன் செவ்வாயும் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 7, 10, 15 இந்த நட்சத்திரங்களில் அந்த குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு கண்டம். ஐயா சூரியனும் செவ்வாயும் நல்ல கவனிங்க, சூரியனும் செவ்வாயும் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரமோ 10வது நட்சத்திரமோ 15வது நட்சத்திரத்திலோ அவர் பிறந்திருந்தால் அவருக்கு கண்டம். ஓகே ஓகே புரிஞ்சுதுங்களா? இப்போ கண்டங்கிறத எடுத்துக்கிட்டோம். அந்த குழந்தை பிறந்து இல்லாம கூட போயிடலாம், ஆனா பிறந்து இருக்கு சார், நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. நல்லா கவனிச்சிங்கன்னா 7வது நட்சத்திரத்துல பிறந்திருந்தா, அதாவது சூரியனும் செவ்வாயின் என்ற நட்சத்திரம் 7வது நட்சத்திரத்துல பிறந்திருந்தா 7 வயசுல கண்டம் வந்திருக்கும். 10வது நட்சத்திரம்னா 10 வயசுல கண்டம் வந்திருக்கும். 15வது நட்சத்திரம்னா 15வது வயதில் கண்டம் வந்திருக்கும். அப்படின்னு நீங்க எச்சரிக்கை கொடுக்கலாம். வரும், கவனமா இருங்க. ஐயா புரியுதுங்களா விவரம்? புரியுது. அடுத்து சந்திரன் புதன் அதே போலதான். 8வது நட்சத்திரமா 8 வயசுல, 18வது நட்சத்திரமா 18 வயசுல, 24வது நட்சத்திரமா 24 வயசுல. அது அதோடைய தாற்பயம். சந்திரனும் புதனும் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரத்திலோ 18வது நட்சத்திரத்திலோ அல்லது 24வது நட்சத்திரத்திலோ ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு ஜனன தோஷம் இருக்கிறது. அதாவது ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கிறது என்று நாம் எடுத்து கூறலாம். நீங்க வெரிஃபை பண்ணிக்கீங்க. இதுல எதனா ஒரு நட்சத்திரம் அமைஞ்சாலும் அந்த பிரச்சனை தான். ஆமா ஐயா வருங்க. ஓகே வரும். இதை நீங்க வெரிஃபை பண்ணும்போது ரெண்டே பார்த்துக்குங்க ஐயா. லக்னம் என்ற நட்சத்திர புள்ளியை எடுக்கணும், சந்திரன் என்ற நட்சத்திர புள்ளியை எடுத்துக்கணும். அதை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேசியா வரும். ஓ ஆமா புரியுது. ஏன்னா உயிர் விதி மதி கதின்னு இருக்கு இல்லைங்களா? ஆமா. அதனால சந்திரன் உடல் நம்ம அதுவும் தேவை. அந்த லக்னம் என்ற புள்ளி தான் உயிர். ஓகே இது ரெண்டுமே உங்களுக்கு கம்பேர் பண்ணிட்டாங்கன்னா கரெக்ட் ஆயிடும். ஓகே ஐயா இது சரியா வருங்க, அருமையா வரும். நீங்க இதுல மாட்டாது போகாது, எப்படி மாட்டோம் இதுல வரும். அதே போல வந்துங்க, இதை எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட நான் ஐடியா சொல்றேன். நம்ம இறந்தவங்களுடைய ஜாதகத்தை பார்க்க கூடாது, இருந்தாலும் இறந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணீங்கன்னா இது 100% உங்களால உணர முடியும். புரியுது. என்னங்க ஐயா உதாரணத்துக்கு சொல்லுங்க ஐயா. ஒரு லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லி சந்திரன் ஒரு நட்சத்திரம்
ஒண்ணுமே இல்லைங்க. அப்ப சந்திரனும் புதனும் நின்ற நட்சத்திரத்துக்கு, சந்திரனும் புதனும் நின்ற நட்சத்திரத்துல இருந்து எண்ணணும். உதாரணமா இன்னைக்கு என்ன நட்சத்திரங்க ஐயா? இன்னைக்கு கரண்ட்ல என்ன நட்சத்திரம்? ரன்னிங் நினைக்கிறேன் ஐயா. அவிட்டமே வச்சுக்கங்க ஐயா. அவிட்டத்துக்கு 8வது நட்சத்திரம் என்னங்க ஐயா? மிருகசீட்டத்துக்கு முன்னாடி நட்சத்திரம் ரோஹிணி. அது எத்தனாவதா வரும் பாருங்க அவிட்டத்துக்கு? 9வது வருமா? கிருத்திகை என்னவா வரும் பாருங்க ஐயா. அவிட்ட 1, சதய 2, ரைட்டுங்களா? பூரட்டாதி 3, உத்திரட்டாதி 4, ரேவதி 5, ரைட்டுங்களா? அஸ்வினி 6, பரணி 7, கிருத்தி 8ங்க ஐயா. புரியுதுல்ல? புரியுது. அப்ப இந்த 8வது நட்சத்திரம்ங்கிறது கிருத்தியில இன்னைக்கு பிள்ளை ஒரு குழந்தை பிறந்திருக்கா, அது கஷ்டம். புரிஞ்சுதா? ஆனா அதே நேரத்துல அந்த புதன் என்ற நட்சத்திரத்துக்கு அது 8வது நட்சத்திரமா இருக்கணும். சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஓகே, வெரிஃபை பண்ணியாச்சு. ஆனா புதன் என்ற நட்சத்திரத்துக்கு அது அமைஞ்சதுன்னா அதுவும் ரைட். ரெண்டுத்தையும் பாத்துக்கணும். எதனா ஒண்ணு அமைஞ்சாலும் வில்லங்கம் தான், 2 அமைஞ்சா ரொம்ப வில்லங்கம் ஐயா. ரெண்டுமே அமையணும். ரெண்டுமே அமையணும். ரெண்டுமே அமைந்தாதான் அந்த விதி. சரி. அதாவது தவறி விடுவதை பத்தி சொல்றேன். புரியுது. ரெண்டுமே அமைந்தால் அந்த குழந்தை இந்த பூ உலகில் இல்லை. ஆனா இந்த டவுட் தான் நான் முதல்ல கேட்டேன். ஒண்ணு அமைஞ்சா கூட போதுமான்னு நீங்க டக்குன்னு ஆமாட்டீங்க. இப்போ கரெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. இல்ல அந்தந்த செட்டுல அந்தந்த செட்டு முழுசா அமையணும், அவ்வளவுதான். சனினா ஒரே செட்டு தான், முடிஞ்சு போச்சு கதை. ஆமா. இப்ப ஒண்ணும் இல்லைங்கய்யா. இப்ப ஒன்னும் விஷயம் இல்லைங்க. சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் கிருத்திகை இல்லைங்களா? ஆமா. அப்ப கிருத்திகையில லக்னம் விழுந்துருச்சு. ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன். சரி, அடுத்து புதன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. புதன் எங்க இருக்கிறது? புதன் சாதாரணமா இன்னைக்கு ராசி கட்டத்துல எங்க இருக்கு? எந்த கட்டத்துல இருக்கு? புதன் சிம்மத்துல இருக்கு ஐயா. சரி, சிம்மத்துல இருக்கு. அது மக நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 18வது நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. 10வது நட்சத்திரம் மூலம். 10வது நட்சத்திரம் மூலம். மறுபடியும் 20வது நட்சத்திரம் அஸ்வினி, 19வது நட்சத்திரம் ரேவதி, 18வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. ரைட்டுங்களா? அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இன்று நிற்குமானால் லக்னம் கிருத்திகையில விழுந்துருச்சு. சந்திரன் உத்திரட்டாதியில் நிக்குது. புதன் என்ற நட்சத்திரத்துக்கு 18வது நட்சத்திரத்துல இருக்கு. அப்ப என்ன அர்த்தங்க? ஒரு பிரச்சனை நட்சத்திரம் தான், ஒரு சிக்கல்னு அர்த்தம். சிக்கல். ஐயா புரிஞ்சுதுங்களா? யாரு கேட்டாருங்களே? இது ரொம்ப எளிமையா இருக்கு ஐயா. ஒரு 3 மாசம் கழிச்சு ஜாதகம் புதுசா ஜாதகம் எழுதிட்டோம்னா அந்த ஜாதகத்தை இந்த ஐட்டம் இருந்ததுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம பதில் சொல்லலாம். அருமை. ஆமா, நவநீத சார் புரிஞ்சுதா? இருக்காரா இல்லையா நவநீத கிருஷ்ணன் சார்? குரல காணாங்க. சரி, பரவாயில்ல. இதான் விஷயம். அதுல அந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடியது அப்படியே எழுதிங்க. புரியுது. வேற என்ன சந்தேகம் இருக்குதுங்க? கிட்டத்தட்ட நட்சத்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரேன்.
அது திரும்ப திரும்ப பார்த்தா ஒரு கொஞ்சம் மனசுல அந்த கேஸ் ஸ்டடி வரும்போது மனசுல உட்காருங்க. அது கொஞ்ச நாள் ஆகும். ஆனா நிறைய கொடுத்துருக்கீங்க, இது ஒரு கோணத்துல கொடுத்துருக்கீங்க. இது வந்து இந்த அதான் ஜனன தோஷம். நீங்க ஜாதகம் எழுதுறப்ப இது பயன்படும் சார். இந்த ரூல் எங்க பயன்படுங்கிறத நான் தயவு செய்து சொல்லிடுறேன். ஜாதகம் எழுதும் போது கட்டாயம் அதை நீங்க வெரிஃபை பண்ணி எழுதணும். ஐயா இதாம இது அதாவது ஒரு அது நிறைய ரூலிங் நான் படிச்சிருக்கேன் அந்த பாலரிஷ்ட தோஷத்துக்கு. இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதை போட்டு குழப்பறத இது அருமையா இருக்கு. ஸ்டேட் இதுல மாட்டிடும். ஆமா, மாட்டினா ரொம்ப சந்தோஷமா டிக்கெட் சொல்லலாம். ஓகே ஓகே. ஆமா, இது ரொம்ப எளிமையாவும் இருக்கும், ஆனா மிக சரியாவும் வரும். அது போதும், அது போதும். ஆகும் நம்ம இவரு இப்போ ஒருத்தர் சொன்னோம், நம்ம யாரு நெட்டியில கண்ணு உள்ளது ஒருத்தர் யார்? நவநீத சார். அவர் தான் ஏதோ வேலையா இருக்காரு போட்டிருக்கு. இல்ல இல்லையா, அப்போ நெற்றி கண்ணுல ஒருத்தர் உள்ள அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன். ஆமா ஆமா, அஸ்வத்தா ஒரு சம் செகண்ட்ஸ் ஒரு சின்ன விஷயம் ஐயா. அஸ்வத்தாமன் வந்து பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டார். பிரம்மாஸ்திரம் பஞ்சபாண்டவர் நோக்கி வருது. கிருஷ்ணர் அங்க இருக்கிறார். ஓ ஐயா வந்துட்டார், ஐயா வந்துட்டார். ஓகே, நான் பிரம்மாஸ்திரம் வந்துனே இருக்கு. ஆனா அந்த இப்போ நீங்க ஒரு குறிப்பு கொடுத்தீங்க பாருங்க, பாலரிஷ்ட தோஷத்தை பார்க்கறது ஒரு ஷார்ட்கட். அப்போ அர்ஜுனா மத்தவங்க கேக்குறாங்க, ஐயோ பிரம்மாஸ்திரம் வருது, இத்தனை படைகள் இருக்கு, அடுத்த செகண்ட்ல நொறுங்கிட போது, பரமாத்மா நாங்க என்ன பண்றதுன்னு எல்லாம் வேண்டுறாங்க பாண்டவர் சைடு. உங்களை மாதிரி குருநாதர் தான் நம்ம பரமாத்மா. என்ன சொல்லிட்டாரு? ஒண்ணுமே இல்லை. எந்த விதமான எதிர்ப்பு சக்தி வந்ததுனாலும் அதற்கு நாம இம்மிடியேட்டா அடிபணிஞ்சு வணங்கிட்டோம்னா அது ஒண்ணும் பண்ணாத திரும்பி போயிடுன்ற ஒரு விஷயத்த அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. 100%. எல்லாருமே கீழே விழுந்து வணங்குங்க, எங்களை காப்பாத்துன்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் விழுந்து வணங்கி எங்களை காப்பாத்துன்னு சொன்ன உடனே அந்த பிரம்மாஸ்திரம் திரும்பி அவங்ககிட்டே போகுது. எனக்கு என்ன வழி சொல்லு, அவங்க எதிரி கிடையாது. அதனால அப்போ அந்த குருநாதருடைய திறமையினாலதான் அவங்க சக்சஸ் ஆனாங்க. உண்மை சார். நாங்க பாட்டு சாயின்ற மாட்டேன் அப்படி இல்ல, அப்படி இல்ல, அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் இல்லை. ஆனா இதுல என்ன விஷயங்க ஐயா, நீங்க இதுல ஒரு சின்ன விஷயம் லாஜிக்கே நீங்க சொல்லிட்டீங்க அந்த கதையா தான். நாம கை கூப்பி வணங்கினா அதற்கு மிகப்பெரிய பரிகாரம் அதை விட வேற ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. செய்த தவறுக்கு சார் தயவு செய்து என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அதை விட பெரிய சரணடைகிறது சார். அதை விட பெரிய ஆயுதம் உலகத்திலே வேற ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. அருமையா பயன்படுத்தினீங்க. அதை விட பெரிய ஆயுதம் வேற கிடையாது. பிரம்மாஸ்திரத்துல பெரிய ஆயுதம் அவன் சரணடைகிறது. இதைத்தான் நாம என்ன சொல்றோம், நாம எங்க தப்பு பண்றோமோ அங்க நாம அதை பயன்படுத்தணும், அதை நம்ம கேட்க தயங்க கூடாது அப்படிங்கறதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆமா, அந்த இடத்துல கேட்டணும் மனசுல. ஐயா அப்போ உங்க நம்ம நண்பர் வந்திருக்காரு, அவருக்கு கிடைக்கிறீங்க. ஆமா, நவநீத கிருஷ்ணன் சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் போயிட்டு இருக்கு சார். இன்னைக்கு நட்சத்திரம் இல்ல அது விவரம் சொன்னே பாத்தீங்களா? வெளியில போயிட்டீங்களா? நான் இந்த கால் வந்துச்சு சார், வெளியே போயிட்டேன் சார். அது விவரம் நான் சொல்லி இருக்கிறேன். ஒண்ணுமே இல்ல, லக்கணமும் வரணும், ராசியும் வரணும். இல்ல சார், லக்கணமும் வரணும், ராசியிலையும் வரணும். நான் இப்ப உங்களுக்கு எளிமையா சொல்றேன் கேளுங்க. ஒண்ணும் இல்ல, ராகு கேதுக்கு 7வது நட்சத்திரம்னு கொடுத்துருக்கேன்னா தெரிஞ்சுக்கங்க. ஆமா சார். ராகு நின்ற வீட்டிற்கு, ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமாவும் ராசியோ லக்னமோ வரணும். ஒண்ணு. அடுத்து கேது நின்ற நட்சத்திரத்துக்கு ராசியோ லக்னமோ வரணும். அப்படி வந்தா தான் நம்ம அந்த பாயிண்ட் சொல்லணும். ஓஹோ, சரியா, சரி. அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா ஐயா? புரிஞ்சுட்டேன். அப்ப ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு, ராகு உத்திரட்டாதியில இருக்குன்னா உத்திரட்டாதியில இருந்து ரிவர்ஸ்ல வரணும். நீங்க உத்திரட்டாதி 1, சரியா, சரி, பூரட்டாதி 2, சதயம் 3, பூரட்டாதி இல்லையா, சதயம் 3, அவிட்டம் 4. ஐயா அந்த விஷயத்த நான் அப்பதான் கவனிக்கிறேன். முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிவர்ஸ்ல வந்தீங்க, எதுக்கு ஒரு ரிவர்ஸ்ல? திருவோணம் இப்படி வரணும்.
நீங்க கிளாக் வைஸ்ல போயிடாதீங்க, தப்பா போயிடும். ராகு கேதுக்கு ரிவர்ஸ்ல வந்துடணும், ரிவர்ஸ்ல வரணும். நான் கொஞ்சம் யோசனை சார் ரிவர்ஸ்ல வராது, சரி ரைட் அப்புறம் பாத்துக்கணும் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு பதில் கிடைச்சிட்டு ஓகே ரைட் இல்ல. அவங்களுடைய ஆபரேஷன் இவ்வளவுதான் விஷயம். வேற என்னங்க? நட்சத்திரங்களை பற்றி இவ்வளவு விஷயம் சொல்லிக்கிட்டே வர்றோம். உங்களுக்கு நீங்க பயன்படுத்த முடியல, எங்களால் ஒரு இடத்துல சொல்ல முடியல, பண்ண முடியல அப்படின்னா எதுக்கு பயன்படுத்த முடியல உங்களால? இல்ல பலன் சொல்லும் போது அந்த கால் பார்த்து பலன் சொல்றது இது பயன்படுத்தி ஜெனரலா அதான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் இப்போ மைனூட்டாவும் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, அதை பேஸ் பண்ணி பலன் சொல்றது வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆமாங்க ஐயா, சரியா வரும், தப்பு வராது. என்னங்க? ஓகே ஐயா. எனக்கு டவுட் இல்லை இன்னைக்கு. பொதுவா பாடத்திட்டங்கள்லயே உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். அது புரியுது. நட்சத்திரங்கள்ல எங்க எப்படி பயன்படுத்துறது எனக்கு தெரியல அப்படின்னு ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு பிரச்சனை கேட்கலாம் ஐயா? கேளுங்க ஐயா. ஒருத்தர் பிரச்சனை கேட்கும்போதுயா அவங்களுக்கு வந்த உதயமும் கவிப்பும் கண்ணியில விழுந்துருச்சியா? நீங்க கேள்வி மட்டும் கேளுங்க. இப்போ ஐயா அவங்க வேண்ட ஒரு விஷயம், ஒரு இடம் வீடு வாங்கவான்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நேரம் அவங்க பேசின டயத்தை மட்டும் குறிச்சு வச்சுட்டு அப்புறம் பேசுறேன்னு விட்டுட்டேன் ஐயா. இடம் வீடு வாங்கலாமான்னு நீங்க என்னிட்டு கேட்டிருக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமாய்யா, ஆமாய்யா. ரைட்டு, நீங்க என்னிட்டு கேட்டிருக்கிறீங்க, நான் போட்டிருக்கிறேன், நல்லா பாருங்க. தெரியுதா? கொஞ்சம் கிளாரா தான் தெரியும், தெரியாது சரியா? தெரியாது. ரைட்டுல, நான் வேணா விவரம் சொல்றேன். உதயம் துலாம் உதயம், ரைட்டுல. ஆரிடம் மிதுனம் ஆரிடம், இதை மட்டும் குறிச்சுக்கிங்க. கவிப்பு என்ன வருதுங்க? சிம்மத்துல கவிப்பியா? சிம்மத்துல கவிப்பு குறிச்சுக்கிட்டீங்களா? குறிச்சிட்டேயா? குறிச்சு வச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு கோச்சாரத்துல எப்படி இருக்கு கிரகங்கள்? எது கிரகங்கள் எங்கெங்க இருக்குதுன்னு தெரியுமா? உள்கட்டத்துல தெரியுயா? கோச்சார கிரகங்கள் தெரியுது. சந்திரன் இப்போ அவிட்டத்துல போயிட்டு இருக்கியா? சந்திரன் அவிட்டத்துல போயிட்டு இருக்கு இல்லையா? என்ன ஓரை? 9 சந்திர ஓரை, 9 கிராஸ் ஆயிடுறதுனால இப்போ புதன் ஓரை. சந்திர ஓரை 8:22 வரைக்கும் இருக்கு. சூரியப்படி நம்ம வச்சுக்கிறோம். சந்திரன் இருக்கிறது அவிட்ட நட்சத்திரம். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க அதுலயே வந்துருச்சு. அது என்ன சார் கேட்டீங்க? வீட்டை பத்தி தானே கேட்டீங்க? வீடு. ஆமாயா. அப்புறம் வீடுன்னா என்ன? மிருக சீட்டம் தானே. சகோதரர் வந்தாலும் மிருக சீட்டம் தானே, சித்திரை விட்டம் தானே, செவ்வாய். அவ்வளவுதானே? என்ன சார்? கரெக்ட். சந்திரன் சனி காம்பினேஷன் வருதா வரலையா? சந்திரன் சனி. சந்திரன் என்ற ராசிக்கு திரிகோண ராசிகள் கிரகங்கள் ஏதாவது இருக்கா பாருங்க. குருவும் செவ்வாயும் பாருங்க.
சந்திரன் ராசி திரிகோணத்துல சார் திரிகோணத்துல குருவும் செவ்வாயும் கேது எல்லாம் வந்துடும். வந்து குரு வந்துட்டாருங்க. சந்திரன் மகரத்தில் இருக்கிறார், ரிஷபத்தில் குரு செவ்வாய் இருக்கிறார், கன்னியில் கேது இருக்கிறார். சனி அங்க வருதா? சனி இருக்குல்ல, எல்லாம் வீடெல்லாம் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் சரியாகும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா கடன் வாங்கி தான் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்னு சொல்லுங்க. சரியா வருமா தப்பா போச்சுக்கலாம்? சிறப்பா வருமியா? வெரிஃபை பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான். ஜாமக்கோல் 6 இடத்துல பார்த்தாலும் ஓகே, நீங்க எதுல பார்த்தாலும் சரி, பலன் மாற போறது ஒண்ணும் இல்லை. அது அடிப்படை காரகத்தை கூட நம்ம கரெக்டா வேற ஒண்ணும் இல்லை. சிறப்பு. புரியுதுலையா? ஜாமக்கோல் கத்துக்கிறது புரியுதியா? நல்லா புரியுது. நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒண்ணும், ஜாமக்கோல் அனைவரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பயனுள்ளது. கண்டிப்பா. புரியுதுங்களா? புரியுது. சிறப்பு. சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். வேற என்னங்க? மீண்டும் நாளை சந்திப்போமா? நன்றி ஐயா. நன்றி ஐயா.